கர்நாடக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹாசன் அப்படிங்கிற மாவட்டத்தைச் சேர்ந்த புவனஹள்ளி கிராமத்துல அருண்குமார் புஷ்பா அப்படிங்கிற தம்பதியர் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல புஷ்பா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அருண்குமார் கர்நாடகாவினுடைய போக்குவரத்து துறையில டிரைவராக வேலை பார்த்துட்டு வராரு. இந்த தம்பதிக்கு 1986ல ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தையோட பேரு நவீன் குமார் கவுடா. இந்த பேரு தான் நாளடைவுல யாஸ், ராக்கிங் ஸ்டார் யாஸ் அப்படின்லாம் மாறிச்சு. இப்ப யாஸுக்கு நந்தினி அப்படிங்கிற ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அடுத்து இவர் ஸ்கூல்ல சேர்ந்து ஸ்கூல் படிப்பையும் படிச்சு முடிக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமாக மகாஜன கல்வி சங்கத்துல சேர்ந்து PUC படிச்சு முடிக்கிறாரு. எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமாக PV காரந்த் உருவாக்கிய பெனகா அப்படிங்கிற நாடக குழுவுல சேர்ந்து நாடகத்திலையும் நடிச்சிட்டு வராரு. நாடக குழுவுல சேர்ந்த இவரு நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதே டைமிங்ல அடுத்த வாய்ப்பையும் தேடிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் கன்னடத்துல ETVல ஒளிபரப்பான நந்த கோகுல அப்படிங்கிற ஒரு மெகா தொடர்ல இவருக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இதன் மூலமாக இவருடைய சினிமா வாழ்க்கை ஆரம்பமாகுது. இந்த சீரியல்ல இவர் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அதே சீரியல்ல இவருக்கு துணை நடிகையாக இருந்த ராதிகா பண்டித்த இவரு காதலிக்கிறாரு. ஆனா இந்த காதல் ரொம்ப நாளா வெளியே தெரியாமலே இருந்துச்சு. அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நடிக்கும் பொழுது அது வெளியே தெரிஞ்சு போச்சு. இதை தொடர்ந்து 2008ல முகிஜின மனசு அப்படிங்கிற படத்துல தன்னுடைய கோகுல சீரியலினுடைய நடிகை ராதிகா பண்டித்துக்கு துணையாக நடிச்சாரு. அதுக்காக இவர் சிறந்த துணை நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் வாங்கினாரு. இந்த மாதிரியான விருதுகள் இவரை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படின்னா, அடுத்ததாக ராக்கி அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்துல இவரு கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அந்த தொடர்ச்சியில அடுத்ததாக கிராகடா, நாடகம் இப்படிங்கிற படங்கள்ல நடிக்கிறாரு. இதன் மூலமாக இவர் கன்னட சினிமால ஒரு முக்கியமான நபராக ஆகிறாரு. இவருடைய அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2013ல கூக்லி, 2014ல கஜகேசரி, 2014ல ராமாச்சாரி, 2015ல மாஸ்டர் பீஸ், 2016ல சாந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த படங்கள் எல்லாம் அதிக வசூல் செய்த பாக்ஸ் ஆபீஸ் படங்களாக மாறிச்சு. இதுல ஒரு சில படங்கள் கன்னடத்திலே அதிக வசூல் செய்த படங்களாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி பிஸியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தன்னுடைய முதல் சீரியல்ல தனக்கு துணையாக நடிச்ச ராதிகா பண்டித்த ஆல்ரெடி அப்பிலிருந்தே காதலிச்சிட்டு இருந்தார் இல்லையா, 2016ல திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகளும் இருக்கிறாங்க. திருமணத்தை முடிச்ச இவரு அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் KGF அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. இந்த படம் 2018ல ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இந்திய அளவுல சூப்பர் ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கன்னடத்துல அதிக வசூல் செய்த படங்கள்ல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இந்த KGF தான் இருந்துட்டு இருக்கு. KGF படம் தான் இவரை இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துது. இனிமேல் இவர் நடிக்கிற சின்ன படமாகட்டும் இல்ல பெரிய பட்ஜெட்ல நடிக்கிற படமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இனிமேல் எல்லாமே அது பேன் இந்தியா படமாக மாறும். இந்த மாதிரி தான் நடிக்கிற எல்லா படமே பேன் இந்தியா படமாக மாறிட்டு இருக்கக்கூடிய யாஸ் அல்லது ராக்கிங் ஸ்டார் யாஸ் அவர்களுடைய திரைப்பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு.